மாமியை புரிந்து கொள்ளாத மருமகள், மாமியை புரிந்து கொள்ளாத மருமகள். அன்பாண்டவர்களே, வீட்டில் இருந்தா சும்மா பெண்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். பொம்புளை புள்ள தவறு விட்டா உம்மா என்ன செய்வா? அடி, இதை எடுடி, அதை செய்டி, இதை கழுவுடி, அதை வெயிடி, அப்படிதான் பேசுவாங்க. அங்க ஒழுக்க மறுவாதி இல்ல தானே? அது ஒழுக்க மறுவாதி இல்லாமல் இல்ல, அதுதான் இரக்கம், அதுதான் இரக்கமும் பாசமும். அதனால எலும்பு மடி வெய், அப்படிதான் இருக்கும் ஓடர். இது உம்மாட ஓடர். மாமி கிட்ட வந்தா மாமி இப்படி எல்லாம் பேச மாட்டா. கொஞ்சம் என்ன நக்கல் கிக்கல் எல்லாம் போகும். அப்படி போகக்குள்ள என்ன இவ யோசிக்கிறது என்ன, மாமி என்ன அதிகாரம் செலுத்துறா. கொஞ்சம் யோசிச்சாடே, மாமி தானே, எனக்கு மாப்பிள்ளைய வளர்த்தவ 20 வருஷம் அவ தானே, எனக்கு இவ்வளவு அழகான ஒரு கணவரை கொண்டு சேர்த்த அந்த உம்மா தானே, சரி சொல்லிட்டு போறா. இப்படி ஏன் போனா புரிஞ்சு வாழ இயலாது? இப்படி போனா ஏன் சந்தோஷமா வாழ இயலாது? மாமி ஒன்றை சொல்லிட்டா அதை தூக்கி பிடிக்கிறது. உம்மா சொன்னா அது கணக்கே கிடையாது. அன்பாண்டவர்களே, இந்த புரிந்துணர்வு இல்லாத பிரச்சனை, மாமியை புரிந்து கொள்ளாத மருமகள் தான் பிரச்சனை. மாப்பிள்ளை தொழில் துறவுக்கு போய் வீட்டுக்கு வந்தா இவட முகத்தை பார்க்க இயலாது. ஏன்? தூங்கி போய் தொங்கி போய் இருக்கும். இப்ப போய் கேட்பாரு, என்னமா பிரச்சனை? உங்களோட உம்மாவோட இயலாவா? இந்தா இவருக்கு பொஞ்சாதிர பேச்சு தலைக்கு பட்டுடும். இந்தா போய் உம்மாவோட சண்டை நடக்குதா இல்லையா? அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, கணவனை புரிந்து கொள்ளாத மனைவி, மனைவியை புரிந்து கொள்ளாத கணவன், கணவனுடைய குடும்பத்தை புரிந்து கொள்ளாத மனைவி, மனைவியின் குடும்பத்தை புரிந்து கொள்ளாத கணவன், இதுகளால தான் பிரச்சனைங்க, இதுகளால தான் பிரச்சனை. எனவே நல்ல முறையில் ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டால், என்னுடைய மருமகள் அவளுடைய தாயின் வீட்டில் 20 வருடம் இப்படித்தான் வாழ்ந்துட்டு வந்திருப்பாள். ஏண்ட மகளா நினைச்சு புத்திமதி சொல்லுவோம் என்று புத்திமதி சொல்லுகின்ற மாமி, அரவணைத்துக் கொள்கிற மாமியாக இருந்தால் நிச்சயமாக அங்கே சந்தோஷம் நீடிக்கும். மாமி ஒரு புத்திமதி சொல்றாவா, மாமி ஒரு நல்ல விஷயத்தை சொல்லித்தாராவா, அத விரோதி சொல்ற மாதிரி பார்க்காம, ஏண்ட மாமி எனக்கு நல்ல ஒரு கணவனை வளர்த்து தந்த மாமி, நல்ல மாமி என்று அதை புத்திமதியா பார்த்தா வாழ்க்கை சந்தோஷமா ஓடும். அதை அட்வைஸா பார்த்து, கட்டளையா பார்த்து, இவன் எனக்கு சொல்ல வாரா, இவன் எனக்கு ஆர்டர் போட வாரா, அப்படி பார்த்தா அங்கதான் முசீபத்து, அங்கதான் அடிபடி ஆரம்பிக்கும். எனவே சகோதரர்களே, இப்படிப்பட்ட புரிந்துணர்வு இருக்க வேண்டும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் கணவன் மனைவிக்கு அழகான ஒரு செய்தியை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? லா யஃப்ரகு முஃமினுன் முஃமினத்தன் இன் கரிஹ மின்ஹா குலுகன் ரதிய மின்ஹா ஆகர். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மூமினான ஆண், ஒரு மூமினான ஆண் தன்னுடைய மூமினான மனைவியை அவளிடத்தில் இருக்கின்ற ஒரு குறைக்காக வெறுத்து விட வேண்டாம். என்ன சொன்னாங்க? மனைவியிட தவறே இருக்காதுன்னு சொல்ல வரல, மனைவியிடத்தில் இருக்கின்ற ஒரு தவறுக்காக அவளை வெறுத்து விட வேண்டாம். இன் கரிஹ மின்ஹா குலுகன் ரதிய மின்ஹா ஆகர். அவளுக்கிட்ட ஒரு குணம் மோசமாயிருந்தா நல்லது பலது இருக்கும் பாரு, அதை பார்த்து விருப்பப்பட்டுட்டு போன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். என்ன சொல்ல வராங்க ரசூலுல்லாஹ்? ஒரு தவறு விடுறாளா கணக்கெடுக்காதே, 10 நலவு இருக்கும், அதை பாருன்றாங்க. இது எல்லாத்துக்கும் வரும் சகோதரர்களே, இது எல்லாத்துக்கும் வரும். எனவே இப்படிப்பட்ட ஒரு புரிந்துணர்வு, இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு எண்ணம், அடுத்தவர்களுடைய செயல்களுக்கு நல்ல தன்மைகளை, நல்ல காரணிகளை சொல்கிற பக்குவம் இருந்தால் நிச்சயமாக நிம்மதியான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை அங்கேதான் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது.